ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். ஆன்மீக அன்பர்களுக்கு சோஷியல் டீம் பத்துவின் அன்பான வணக்கங்கள். மறக்காமல் ஃபுல் வீடியோவே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவுட்டர் ரிங் ரோடு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். பிரம்மோற்சவம் நடந்துட்டுருக்கு. குன்றத்தூர் முருகர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவர், எவ்வளோ வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த முருகனை, குமரனை, சுப்பிரமணிய சுவாமியை ஒரு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் நான் போயிட்டு பார்த்துட்டு வர்றதுக்காக கிளம்பிட்டேன். எனக்கு என்னமோ தெரியல, முருகனை உடனே பார்க்கணும் போல் இருந்தது. ஸ்ட்ரெஸ் அவ்வளோ இருந்தது. நேராக மலை அடிவாரத்துக்கு கீழே வண்டியை கொண்டு போய் பார்க் பண்ணியாச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இடம் இருக்குது பார்க்கிங்க்குன்னு. ஆனால் ஒரு அரை மணி நேரம் சென்று பார்த்தீங்கன்னா எல்லா இந்த ஃபுல்லும் வண்டியால் நிரம்பி இருக்கும் பார்க்கிங் ஃபுல்லாக. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு வந்துடுங்க. இது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயில். அந்த பெருமாள் கோயிலை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன். மலை அடிவாரத்தில் பெருமாள் கோயில் இருக்குது. இதுவும் இந்து அறநிலையத்துறையினுடைய சார்பில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயில். வாங்க நம்ம குன்றத்தூர் முருகனை போயிட்டு பார்க்கலாம். இதான் மலை அடிவாரம். முன்னெல்லாம் இதெல்லாம் இருக்காது. இந்த மண்டபம் நேர படி மட்டும்தான் இருக்கும். இப்போ தான் இதெல்லாம் நல்ல டெவலப் ஆகி கட்டி வச்சுருக்காங்க. நாளுக்கு நாள் குன்றத்தூர் முருகர் வளர்ந்துக்கிட்டே வராரு. அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ உள்ளே நுழையும் போதே உப்பு குமிச்சு வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளும் உப்பு வாங்கி போடலாம், நோய் நொடியெல்லாம் போகுன்னுவாங்க. போகும்போதே கோமாதா வரவேற்றாங்க. அந்த அம்மா அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க. பசுமாடு கற்பூரம் ஏற்றி வச்சுருந்தாங்க. நம்ம வீடாக இருந்தால் வாழை மரம் நேரம் சாப்பிட்ருக்கோம். ஆனால் கோவிலில் கட்டி வச்ச வாழை மரம் அது வாயை கூட தொடலை. அப்படி தான் இருக்குது. இதுதான் மலை ஏறுற படிங்க. இந்த படி 84 படி இருக்குங்க. 84 படி கொண்ட இந்த குன்றத்தூர் முருகரை நம்ம படி ஏறி போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா சைடில் இந்த வண்டியெல்லாம் போகிறதுக்கு உண்டான வழி இருக்குது, பாதை இருக்குது. நம்ம அது வழியாகவும் போகலாம். ஸோ படி ஏறி போகிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக ஏறிடலாம். 84 படியும் டக்குன்னு நம்ம கிடுகிடுன்னு ஏறிடலாம். ஸோ நான் முதல்ல ஏற ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, மூலவர் அதாவது சுப்பிரமணிய சுவாமி கந்தன் என் அப்பன் வடக்கு திசையை நோக்கி தான் இருப்பார். மற்ற எல்லா கோயிலும் இருக்கிற திசை கிடையாது. இங்கே வடக்கு திசையில், அதுவும் தம்பதி சமேதரா வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குன்றத்தூர். 84 படி ஏறி மலைக்கோயில் நம்ம போய் பார்க்கலாங்க. வட திசையை பார்த்து உள்ள இந்த முருகரை பற்றிய ஸ்தல புராணத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மண்டபம் இங்கே போகும்போதே, இந்த கோவில் மலை மேலே ஏறும் போதே ஒரு 60 படி தாண்டினோன்னா ரைட்டில் அப்படியே ஒரு விநாயகர் சன்னதி ஒன்று இருக்குங்க. இந்த விநாயகரை சேவிச்சுட்டு நம்ம மேலே ஏறலாம். நைட்டில் நல்லா ஜெகஜோதியாக இருக்குங்க கோவில். அவ்வளோ சீரியல் லைட் விளக்கெல்லாம் போட்டு, இது அந்த விநாயகர் சன்னதி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பால்கனி மாதிரி மண்டபமாக இருக்குது. அங்கேருந்து பார்த்தா நமக்கு மலை கீழே அடிவாரம் வியூ சூப்பராக இருக்குங்க. குன்றத்தூர் மலையிலேருந்து நம்ம பார்த்தோன்னா திருநீர்மலை மலையும் நமக்கு தெரியும். ஸோ நாங்கள் 2 பேரும் அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எங்கள் ஐஷு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. இவர் தான் அந்த பிள்ளையார். ரைட் சைடு இந்த பிள்ளையாரை சேவிச்சுட்டு தான் நம்ம மேலே முருகரை பார்க்க போகணும். ஸோ இந்த பிள்ளையார் குட்டியாக அந்த குறுகலான பாதையில் தான் நம்ம போகணும். மேலே ஏறின உடனேவே பார்த்திங்கன்னா தம்பதி சமேதரா முருகர் வள்ளி தெய்வான நின்ற கோலத்தில், கல்யாண கோலத்தில் காட்சி தருவாங்கங்க. அதை இப்போ நான் காமிக்கிறேன். நான் போகும்போது ஓரளவுக்கு க்ரௌடு இருந்தது. நான் ஒரு 5:30 மணி போல் போனேன். அப்போ தான் க்ரௌடு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தது. பாருங்கள், இந்த இடத்துல பிரம்மோற்சவ விழா ஒரு போஸ்டர் ஒட்டி வச்சுருந்தாங்க. 21/2 சனிக்கிழமையிலேருந்து இந்த மாதம் மார்ச் 2, 3 அதாவது திங்கட்கிழமை வரைக்கும் இந்த பிரம்மோற்சவ விழா இங்கே நடந்துட்டுருக்குங்க. நீங்கள் வாய்ப்பு கிடைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தேதிகளில் முருகரை பார்க்கலாங்க. அதாவது எல்லா கலை நிகழ்ச்சிகளும் நடக்குது. முருகருக்கு அலங்காரம், முருகரை
ஊர்வலம் அந்த பிரகாரத்தில் சுற்றி எல்லாமே நடக்குது. ஸோ வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த நாட்களில் வந்து முருகரை பாருங்கள். உள்ளே நுழையும் போதே துவயஸ்தம்பத்துக்கிட்ட இந்த மாதிரி வேலோட முருகர் நின்ற கோலத்தில் அந்த பக்கம் வள்ளி தெய்வானையோட காட்சி தராருங்க. இங்கே தான் மூலவரை சேவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துலையே அவ்வளோ கும்பலுங்க. இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ அந்த முருகரும் வள்ளி தெய்வானியும் அந்த மடுசாரை உடுத்திண்டு முருகர் அந்த வேலோட சிரித்த முகத்தோட பார்க்க அப்படி கண்ணில் அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. நானே போய் நின்றுட்டேன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அந்த க்ரௌடில் ஃபோட்டோ நம்மளால் இண்டிவிஜுவலாக தனியாலாம் எடுக்கவே முடியலை. கும்பல் வந்த வண்ணம் இருக்குது. நான் இல்லாமல் எல்லாரும் இவங்க முட்டி போட்டுக்கிட்டே வந்துட்டு முருகரை வந்து தரிசனம் பண்ண வந்திருக்காங்களா, அப்படியே சுற்றி பிரகாரத்தை நேர்த்தி கடன் போல் இருக்குது. ஸோ அவங்களையும் எடுத்துகிட்டு வேலை தொட்டு வணங்கினேன். முருகரையும் தொட்டு வணங்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மூலவரை போய் பார்க்கலான்ட்டு எனக்கு வந்து இந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறதுக்கு எனக்கு மனசே வரலைங்க. அந்தளவுக்கு முருகர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முருகராக அழகாக நீ என்ன கேட்க போகிற நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். பார்த்தீங்களா, காலியாக இருக்குது. இப்போதைக்கு பொது தரிசனங்க. சிறப்பு தரிசனம் 50 ரூபாய்க்கு இருக்குது. பொது தரிசனமே நம்ம கடகடன் போய் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த சுற்றி வரத்துக்குள்ளே இதை நான் சொல்லிடுறேன். குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படிங்கிறது குன்றத்தூர் முருகன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையோட புறநகர் பகுதியில் இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்ததுங்க இந்த குன்றத்தூர். இந்த கோயில் வந்து கௌமாரத்தின் முழுமுதற் கடவுளான முருகனுக்கு உரித்தான கடவுள் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. தல புராணம் பார்த்திங்கன்னா இந்து சமயத்தோட தொன்மத்தின்படி முருகப்பெருமான் திருப்போரூர்லேருந்து திருத்தணிக்கு வரும்போது இந்த மலையில் தான் தங்கினாதா சொல்லப்படுது. இதுதான் தல புராணம். அவர் வந்து திருப்பூர்லேருந்து திருத்தணிக்கு வரும்போது இந்த மலையில் தங்கினதுனால இந்த குன்றத்தூர் முருகன் கோயில் ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க. 10ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்டதுன்னு ஒரு வரலாறு இருக்குது. குலோத்துங்க சோழர்களால் தான் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 1726 மதுரை நாயக்கர்கள் அவங்க வந்து இந்த குன்றத்தூர் முருகன் கோயிலை இன்னும் நல்லா சிறப்பாக மேம்படுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 900 வருஷமாக பக்தர்கள் வந்து வழிபட்டதாக கூறப்படுறாங்க. இந்த முருகன் கோயில் வந்து சோழர்கள் ஆரம்பித்து குலோத்துங்க சோழன் 12ஆம் நூற்றாண்டில் முழுசாக கட்டி முடித்து அதுக்கப்புறம் நாயக்கர்கள் நல்லா விரிவுபடுத்தி கொடுத்துருக்குறாங்க. தொண்டை மண்டலத்தின், அதாவது இங்கே இருக்கு இல்லைங்களா தமிழ்நாட்டோட, நாங்கள் காஞ்சிபுரம்லாம் தொண்டை மண்டலம்னு சொல்லுவோம். தொண்டை மண்டலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் முருகர் கோயில். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொன்னது போல் இந்த குன்றத்தூர் முருகன் ரொம்ப 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 விசேஷங்க. நோய் நொடி போகணுன்னா குன்றத்தூர் முருகன் கிட்ட வந்து நின்னா போகிறோம். வடதிசையை பார்த்து இருக்கக்கூடிய 84 படிகள் ஏறி போனோன்னா இந்த முருகனுடைய அழகான வள்ளி தெய்வானியோட இருக்கக்கூடிய இந்த முருகனை நம்ம சேவிக்கலாம். கருவறையில் வள்ளி தெய்வானை உடனரை முருகப்பெருமான் இருக்கார். இதில் வந்து அவரோட அந்த கருவறையை சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, துர்க்கை ஆகிய இருக்காங்க. மூர்த்திகள் எல்லாமும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. காசி விஸ்வநாதர் இருக்காங்க, விசாலாட்சி, பைரவர், நாகர் சன்னதி இருக்குங்க, நவகிரக சன்னதி எல்லாமே இருக்குது. இது ஸ்தல விருட்சம். ஸ்தல விருட்சம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வங்க. வில்வ மரம் தான் ஸ்தல விருட்சம். இந்த மண்டபத்தோட அரச மடத்தில் நாகலிங்கேஸ்வரர் இருக்கார். ஃபுல்லும் அங்கேயும் எல்லோரும் தொட்டில் கட்டி வழக்கேற்றி வேண்டிக்கிறாங்க. ரொம்ப அரச மரத்தடியில் தொட்டில் கட்டுறாங்க. வில்வ மரம் வந்து ஸ்தல விருட்சம். அரச மரம் இங்கே பக்கத்துலேயே மண்டபம் ஓரமாக இருக்குது. அங்கே வந்து நாகர் சன்னதி இருக்காங்க. அந்த இடத்துல எல்லோரும் விளக்கு போடுறோம், எல்லோரும் தொட்டில் கட்டுறோம். அங்கே குழந்தைகளுக்கு எடைக்கு எடை, அதாவது துலாபாரம் இருக்குது. சர்க்கரை, பழம், வெல்லம் இது எல்லாமே இங்கே வந்து எடைக்கு எடை கொடுக்குறாங்கங்க. இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ தொட்டில். இவங்க எல்லாருடைய பிரார்த்தனையும் முருகன் அருளால் நிறைவேறட்டும். இவங்க எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் முருகருக்கு அரோகரா போடுங்க, இல்லைன்னா தெய்வத்தை வழிபடுற மாதிரி சிம்பிள் போடுங்க. ஸோ முருகர் வந்து உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை.
பொழுது போக ஆரம்பிச்சிருச்சு. மணி வந்து 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்படியே வெளிப்பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து கல்லை அப்படியே அடுக்கி வச்சுருக்குறாங்க. வீடு கட்டுற ஆசை இருக்குது, வீடு வாங்கணுன்ற ஆசை இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து இந்த இதில் வந்து முருகர்கிட்ட வேண்டிக்கிறாங்க. சிறுவாபுரி முருகர்கிட்ட போனால் வந்து வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? குன்றத்தூர் முருகர்கிட்டையும் வாங்க, கண்டிப்பாக நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கிடைக்கும், வீடு கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக நமக்கு வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முருகரை நம்பினா கண்டிப்பாங்க கைவிட மாட்டார். அதுவும் தொடர்ந்து இங்கே 6 வாரம் வந்துட்டு நம்மளுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றினோன்னா கண்டிப்பாக இந்த முருகர் நமக்கு வேண்டியதை கொடுப்பாருங்க. இது வந்து பாம்பன் சுவாமிகளுடைய தியான மண்டபம். நம்ம ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு எல்லாத்தையும் சுற்றிட்டு பிரகாரம்லாம் பார்த்துட்டு துர்க்கை, அப்புறம் இந்த காசி விசாலாட்சி, சனீஸ்வரர், நவகிரகம் எல்லாத்தையும் சேவிச்சுட்டு, இது வந்து துர்க்கைங்க, நம்ம வந்து போய் நின்னோன்னா இந்த பாம்பன் சுவாமிகளுடைய அங்கே மண்டபம் இருக்கும். அங்கே போய் நம்ம உட்காந்துக்கலாம், உட்காந்துட்டு தியானம் பண்ணலாம். இது வந்து பிரசாத கடைங்க. பிரசாதம் வந்து 30 ரூபா. எதுவாக இருந்தாலும் எல்லாமே 30 ரூபா இருக்குது. புளியோதரை, தயிர் சாதம், சக்கரை பொங்கல், லெமன் சாதம் எல்லாமே இருக்குது. இங்கே பிரம்மோற்சவத்தை பற்றி இங்கேயும் வந்து நோட்டீஸ் அழகாக ஒட்டி வச்சுருக்குறாங்க. எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் திரும்பவும் சொல்கிறேங்க. 21 ஃபெப்ரவரி ஆரம்பித்து 3ஆம் தேதி, அதாவது 2 மார்ச் வரைக்கும், திங்கட்கிழமை வரைக்கும் இங்கே முருகர் வந்து விதவிதமான அலங்காரத்தில் இப்படி காட்சி தரார். சேவலும் கோழியும் கோவில் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஸோ சேவல் கொடியும் அவரை சுற்றி சேவல் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டோம். ஸோ இங்கே வந்து நேர்த்திக்கடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரச மரத்தடியில் தொட்டில் கட்டி பிரார்த்தனை பண்ணலாம். குழந்தைகளுக்கு எடைக்கு எடை வந்து நம்ம வந்து வெல்லம், பழம், சர்க்கரை, அப்புறம் வந்து இதெல்லாமே நம்ம கல்கண்டு இதெல்லாம் தரலாம். கந்த ஈஸ்வரர் குன்றத்தூர் மலையில் இருந்து முருகப்பெருமான் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி பிரதிஷ்டையும் செய்து பூஜித்ததா மலை அடிவாரத்தில் தனி கோவிலில் கந்த ஈஸ்வரர் இருக்கார் கீழே. அதாவது ஒரு கல், ஒரு ஒரு லிங்க மாதிரி பிரதிஷ்டை பண்ணி, நான் கீழே கடைசியில் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் துவைஸ்தம்பம். ஸோ துவைஸ்தம்பம் பார்க்காம நம்ம வந்து கோவிலேருந்து வரக்கூடாது. ஸோ என்னால் அந்த மண்டபம் வந்து மேலே ஷாமியானா அந்த இதெல்லாம் பந்தல்லாம் போட்டுட்டு இருந்ததுனால ஃபுல் துவைஸ்தம்பத்தை என்னால் கவர் பண்ண முடியல. நான் ஓரளவுக்கு தான் கவர் பண்ணேன். இது சன்னதிக்கு போகிற வழிங்க. ஸோ எனக்கு வந்து பிள்ளையார் சேவித்த உடனே அருகம்புல் வந்து பிள்ளையார் சன்னதியில் பிரசாதமாக கொடுத்தாங்க. உள்ளே நுழையும் போதே ரைட் சைடு வந்து பிள்ளையார் தாங்க இருக்கார். ஸோ பிள்ளையார் சன்னதியும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்படி தான் நான் வந்து முருகர் அன்னைக்கு சேவித்தேன். இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம். இந்த பிரசாதம்லாம் இங்கே நம்ம வந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை வாங்கியாச்சு. சக்கரை பொங்கலை இந்த ஐஷு விடவே இல்லை. எனக்கு வேணும்ன்ட்டு சக்கரை பொங்கலை விரும்பி சாப்பிட்டா. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா முருகரை போய் பார்த்துட்டு வாங்க. இது வெளிச்சுற்று மண்டபம். எவ்வளோ பேர் கல் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே கல் குட்டி கல் ஒன்று மேலே எல்லாருமே மல்டி ஸ்டோரி பில்டிங் தான் ஆசைப்படுறாங்க. சரிங்களா? எல்லாருடைய ஆசையும் நிறைவேறட்டும். இங்கே வந்து திருமண வாழ்க்கையாரிலும் குன்றத்தூர் முருகன்னு சொல்கிறாங்க. திருமணமும் இங்கே வந்து கைகூடி வரும். தமிழ் மக்களுடைய பெரும் கடவுள் இந்த முருகப்பெருமான். இவருக்கு நிறைய பேர் இருந்தாலும் சுப்பிரமணியர் அப்படிங்கிற பேருக்கு வந்து தனிப்பட்ட பொருள் இருக்குங்க. அதாவது ஞானத்தை தனது அடியவருக்கு அருள்கின்றவன் தான் இந்த சுப்பிரமணியன். அதனால் ஞானத்தின் திருவிடுவாக இருக்கக்கூடிய இந்த முருகன் உருவம் வந்து குன்றத்தூரில் வந்து சேவிச்சுட்டு நீங்கள் எல்லாரும் பலன் பெறுங்க. ஸோ சின்ன குன்றின் மேலே அமைக்கப்பட்ட இந்த குன்றத்தூர் முருகனை தரிசிக்க நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வாங்க. பிராட்வேலேருந்து, கோயம்பேட்டிலேருந்து, போரூர்லேருந்து எல்லா இடத்துலேருந்தும் முருகர் கோவிலுக்கு, குன்றத்தூர் முருகருக்கு வந்து உங்களுக்கு பஸ் இருக்குங்க. அதே மாதிரி குன்றத்தூர்லேருந்து நம்ம கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஷேர் ஆட்டோஸ் எல்லாமே போகுது, பஸ் எல்லாமே போகுது.
டூ வீலர் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இருக்குது. பூந்தமல்லியிலேருந்து நம்ம அவுட்டர் ரிங் ரோடு வழியாகவும் வந்துடலாம். ஸோ சுப்பிரமணியருடைய அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நீங்களும் வந்து முருகருடைய லீலைகளை, முருகருடைய ஆசீர்வாதத்தை, முருகருடைய அழகை இங்கே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்தோடனே கண்ணாடி வளையல் நிறைய இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நாட்டு கண்ணாடி வளையல் சொல்லிட்டு. ஸோ அதுலேயும் ஒரு டசன் வாங்கியாச்சு. ஸோ இதையும் நம்ம வந்து உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தஞ்சாவூர் வீடியோ நிறைய போட்டிருக்கேன், பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாமியெல்லாம் சேவிச்சுட்டு வெளியில் வந்தால் இதுதாங்க பிரதிஷ்டை பண்ணி வச்சு வணங்கினதாக சொல்கிறாங்க சிவலிங்கமாக. அதுக்கப்புறம் நிறைய கலை நிகழ்ச்சிகள் போயிட்டு இருந்தது. ஸோ சுப்பிரமணிய சுவாமி சாயந்தரம் நைட்டு 7 மணிக்கு ஜெகஜோதியாக ஜொலிக்கிறாரு. ஸோ இந்த பிரம்மோற்சவ விழாவை நீங்களும் வந்து பார்த்து இந்த சுப்பிரமணிய சுவாமியோடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.